தரிசன வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சத்துரு வரும்போது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத, சத்துரு வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடந்த வாரத்திலே சில காரியத்தை பார்த்தோம். இயேசுவையே சோதித்தவன் தான் சாத்தான், இயேசுவுக்கு விரோதமாய் வந்தவன் தான் சாத்தான். அதனால் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறக்கிற எல்லாருக்கும் சோதனை உண்டு என்பதை நான் எப்போதும் மறந்து விடக்கூடாது. சோதனைகள் இந்த உலகத்தில் சாத்தானால் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, இந்த சோதனைகளிலிருந்து நாம விலகி வாழ்வதற்கான பல வழிமுறைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, இயேசு வசனத்தை வச்சு எப்படி ஜெபம் பண்ணாரு, இயேசு வசனத்தை வச்சு எப்படி ஜெயிச்சாரோ, அது மாதிரி நீங்கள் வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணி சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் உடைச்சு விடுங்கள். பிசாசனுடைய எல்லா தடைகளையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க எதிராளி அவன் எந்த பக்கத்தில் வர்றானோ அந்த பக்கத்தை நீங்கள் அடைக்க முடியும். இன்னைக்கு ஒரு காரியத்தை கூட தியானிக்க போகிறோம். சத்துரு வருகிற இன்னொரு பகுதி என்ன பகுதி என்கிறதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசுவா என்கிற ஒரு மனிதனை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடிகிறது. யோசுவா என்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். கீழே வசனங்களை நீங்கள் வாசித்தால் அவன் தேவனுடைய பிரகாரங்கள் அல்லது தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் நிற்கும் போது சாத்தான் அவனுக்கு விரோதமாய் நிற்க முடியுமா? ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தில் நிற்கும் போது சாத்தான் அவனுக்கு விரோதமாய் நிற்க முடியுமா? ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நிற்கும் போது சாத்தான் அவனுக்கு விரோதமாய் நிற்க முடியுமா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவபுத்திரர்கள் பிதாவுக்கு முன்பாய் வந்து நின்றார்கள், சாத்தானும் அவர்கள் முன்னாய் வந்து நின்றான். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, சாத்தானுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் சாத்தான் வருவான். எந்த இடத்துல எல்லாம் நாம இடம் கொடுக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் பிசாசு வருவான். பிசாசே வராது என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது, தேவனுடைய சமூகம் அல்லது தேவ பிரசன்னத்தினால் அல்லது தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த இடம். அந்த இடத்துல தான் சாத்தானால கிரியை செய்ய முடியாது. மற்ற எல்லா இடங்களிலும், அது சபையா இருந்தாலும், வீடா இருந்தாலும், அது தேசமா இருந்தாலும் பிசாசு அங்க செயல்படுவான். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவா என்கிறவன் பிரதான ஆசாரியன். நீங்கள் மோசேக்கு அப்புறமாய் வந்த யோசுவா இது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மோசேக்கு அப்புறமா வந்த யோசுவா அவன் பிரதான ஆசாரியன் அல்ல. அவன் ஒரு நியாயம் விசாரிக்கிறவன். அவன் அந்த யோசுவா வேற, இந்த யோசுவா வேற. அது பழைய ஏற்பாட்டிலே இதுவும் பழைய ஏற்பாடு தான். ஆனா பாபிலோனில் இருந்து திரும்ப அவர்கள் ஆலயத்தை கட்டும்படி செருபாபேல் என்பவன் கூட வரும்போது இந்த யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் வருகிறான். இவன் வர காரணம் ஆலயத்தை கட்டுவதற்காக. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. இவனை ஆண்டவர் சகரியாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். சகரியாவுக்கு காண்பித்து கொடுக்கும்போது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவனுடைய தூதனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நின்றால் அவனுக்கு எதிராக சாத்தான் நிற்க முடியுமா? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. தேவன் தூதன் அவன் ஒரு இடத்துல நிற்கிறான், அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளை நிற்கிறான். அதே இடத்துல சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கா? அப்படின்னா அதிகாரம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிசாசு கிரியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ, சாத்தான் கிரியை செய்ய எங்கெல்லாம் இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தான் கிரியை செய்வான். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வலது பக்கத்தில் சாத்தான் நின்றான். சங்கீதங்கள் புத்தகம் 121 நீங்கள் வாசித்தால், சங்கீதங்கள் புத்தகம் 121 சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதங்கள் புத்தகம் 121 அதை நீங்கள் வாசித்தால் 5வது
2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த வலது பக்கம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. வலது அப்படிங்கிற காரியத்தை நீங்க வாசித்தால் வேதத்தில் எல்லா இடங்களிலும் பலம் என்கிற இடத்தை பெலன் உள்ள இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் வலது கரத்தினால் தாங்குகிறார், ஏன் வலக்கரம் நம்மை நடத்துகிறது, ஏன் வலது கரத்தினால் கர்த்தர் கிரியை செய்கிறார், அவருடைய வலது கரம் பராக்கிரமைகளை செய்யும் அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, அந்த வலது கரம் என்கிறதை பலத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. பலன் குறிக்கிறதுக்காக வலது பக்கத்தை யூஸ் பண்ணுவார்கள். வலது பாரிசம் என்கிற ஒரு பகுதியும் இருக்கிறது. சங்கீதங்கள் புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் அதிலே 16வது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புத்தகம் 16வது புத்தகத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எபிரேயர் புத்தகத்தை திருப்புங்க. எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் திருப்புங்க. பைபிள் வச்சவங்க எல்லாம் திருப்புங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்புங்க. எல்லாரும் பைபிளை ஓபன் பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையான பாருங்க. அல்லேலூயா. என்ன ஒருவேளை தான் பொய் கூட சொல்லிட்டு போல உங்களுக்கு, சோத்திரம், அல்லேலூயா. அதனால நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத எல்லாரும் திருப்புங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் அதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 12வது வசனம் சொல்லுது, இவரோ பாவங்களுக்காய் ஒரே தர பலியை செலுத்தி என்றென்னைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். நீங்கள் சங்கீதம் 16 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. வலது பாரிசம் அப்படின்னு சொன்னா என்ன? ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரைட் ஹேண்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சிலரை பார்த்து நாம சொல்லுவோம், இவனுடைய வலது கை அவனா. அல்லேலூயா. இவனுடைய வலது கை அவன், இவனுடைய வலதுகை அவன். அதைத்தான் ஆங்கிலத்திலே வலது பாரிசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களுக்காக அவர்கள் செயல்படுகிறார்கள், அல்லது இவர்களுக்குரிய மொத்த மேட்டரையும் மொத்த காரியத்தை இவன் தான் செயல்படுறான் அப்படிங்கிறத வலது பாரிசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை வச்சிருக்கிறேன் வலது பாரிசத்தில், எனக்கு எல்லாமே அவர் தான் செய்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வலது பக்கம் என்பது என்னுடைய பலத்தை குறிக்கிறது, என்னுடைய பலசாலம், என்னுடைய பலம் நிறைந்த இடத்தை குறிக்கிறது. ஆனா இங்க வேதத்தை வாசித்து பார்த்தால் சகரியா 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்புங்களேன், பைபிளை திருப்புங்க. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தால் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்றான். நீங்க நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எங்க எல்லாம் பலன் இருக்கோ அங்கே எல்லாம் எதிராளி நிற்பான். அல்லேலூயா. அதனால தான் அதிகமா சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் ஒரு பொருளும் இல்லாமல் இருக்கிறது. அதிகமா ஜெபம் பண்றீங்க, வீட்டில் ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாய் பிரயாசப்படுறீங்க, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அதிகமாய் சில காரியங்களை எதிர்பார்க்கிறீங்க, உங்களுக்கு வருமானங்களும் நன்மைகள் அதிகமாய் வருது, ஆனா நீங்க வச்சு அனுபவிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்க வலது பக்கத்தில் அவன் நின்றுட்டு இருக்கிறான். அதனால உங்களுக்கு எதெல்லாம் பலனா இருக்கிறதோ அவ்வளத்தையும் பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பான். சாத்தான் என்ன சாதாரண காரியம் இல்ல. பிசாசு என்கிறவன் சும்மா எல்லாம் நிற்க மாட்டான். அவன் ஏதோ காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். உங்களுடைய பலன் எல்லாவற்றையும் பலவீனப்படுத்துவான். அல்லேலூயா. கவனிங்க, வலது பக்கத்தில் சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சா உங்க பலவீனங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு பலன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எதெல்லாம் உங்களுடைய சோர்ஸ், எதெல்லாம் உங்களுடைய சொத்துக்களா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீர பலனா இருக்கலாம், எதெல்லாம் நீங்க பலன் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அடைச்சிட்டே இருப்பான், அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவைகள் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அநேக மனிதருக்குள்ள பார்க்க முடிகிறது, எல்லாம் இருக்கு ஆனா ஒன்னையும் அனுபவிக்க முடியல, எல்லாம் இருக்கு ஆனா எதையுமே யூஸ் பண்ண முடியல, எல்லா வருமானங்களும் இருக்கு ஆனா அவைகளை வச்சு அனுபவிக்கவில்லை. தலைமுறைகளுக்கு இவைகள் இல்லாமல் போகிறது. காரணம், சாத்தான் அவைகளை சுரண்டி 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 நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது, பிசாசு உங்க பக்கத்துல நின்னானா உங்களுக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா, சோத்திரம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? 3வது வசனம் சொல்லுகிறது, 2வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார். சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. 3வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பிசாசு நல்லா புரிஞ்சுக்கணும், தேவதூதன் நிக்கிற இடத்துல சாத்தானு ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கிறான். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சில நேரங்கள் சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க,
உபத்திரவம் படுவாங்க. நல்லா ஆராதிப்பாங்க, உபத்திரப்படுவாங்க. கர்த்தருக்கு ஆலயத்துக்கு ஒழுங்கா வருவாங்க, ஆனாலும் பிரச்சனை இருப்பாங்க. நல்லா சோத்திரம் பண்ணுவாங்க, துதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா தேவதூதன் நிக்கிற இடத்துல சாத்தா நிக்க கூடாது, சாத்தா நிக்கிற இடத்துல தேவதூதன் நிக்க கூடாது. ஆனா இவன் ரெண்டு வழியையும் பின்பற்றுகிறாள். நல்லா ஜெபம் பண்றாள், பிரதான ஆசாரியர், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவன். ஆனா இவன் பக்கத்துல பிசாசு வர காரணம் 4வது வசனம் 3வது வசனம் சொல்லுது, யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். வேதம் என்ன சொல்லுது? யோசுவாவை பார்த்து எழுதப்பட்டிருக்கிறது, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக இவன் நின்றதனால், அழுக்கு வஸ்திரம் இருந்ததனால் அவன் சாத்தான் தானா உள்ள வந்துட்டான். பிரைஸ் காட். அடுத்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவன் 4வது வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன்னை அக்கிரமத்தை உணர்ந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றான். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்தார்கள், அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப அந்த இடத்துல சாத்தான் அங்கே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயா வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதன் நிக்கிறா, சாத்தான் நிற்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் வஸ்திரத்தை களைந்து போடுங்க, இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுங்கன்னு வஸ்திரத்தை மாத்திர உடனே தூதன் அங்கத்தான் நிற்கிறான், இங்க நின்ன சாத்தான் இல்லை. அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சிக்கணும். பாவம் என்கிறது தான் அழுக்கை குறிக்கிறது. பாவம் என்கிற ஒரு மனிதன் அவன் பிரதான ஆசாரியனா இருந்தாலும் அங்க பேய் நிற்கும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. பாவம் என்கிற ஒரு அழுக்கு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குன்னா அந்த மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அவன் 9 வரங்களை பெற்றவனா இருந்தாலும், பயங்கரமான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனா இருந்தாலும், பயங்கரமான அக்கினியை இறக்குகிறவனா இருந்தாலும் அங்க சாத்தான் நிற்பான். பிரைஸ் காட். அல்லேலூயா. பிசாசு வர்றதுக்கான வழியை யார் உருவாக்கி கொடுக்கிறான்னா நம்ம தான். யாரும் இல்லை, நம்மளே தான். நம்ம தான் உருவாக்கி கொடுக்கிறோம். நாம நல்லா போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு பாவத்தில் விழும்போது அவன் கூப்பிடாமலே உள்ள வருவான். ஏன்னா பாவத்தின் வாசனையை கண்டுபிடிக்கிறவன் சாத்தான். சாத்தானுக்கு பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அதனால பைபிள் சொல்லுது, அவன் பாவத்தை எங்கெல்லாம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்க கூட எல்லாம் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா உபவாசம் இருக்கலாம், நல்லா பைபிள் படிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், சர்ச்சுக்கு ஒழுங்கா வரலாம். ஆனா பாவம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களா. 5வது வசனம். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதுவரைக்கும் நின்ற சாத்தான் திடீர்னு காணாம போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அக்கிரமத்தின் செய்கைகள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்றால் அந்த இடத்துல சாத்தான் கிரியை செய்வான். அதுதான் உங்களுக்கு சொன்னேன், அது ஆலயமாக இருந்தாலும் சரிதான், அது மனிதனாக இருந்தாலும் சரிதான், அது எந்த இடமா இருந்தாலும் சரிதான், பிசாசு அங்கே கிரியை செய்வான். நீங்கள் ரெண்டு நாளாகும் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிற 2 நாளாகமும் 29வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகும் புஸ்தகம் 29வது அதிகாரம். அதிலே நீங்கள் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியர்களை லேவியரை அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எசேக்கியா என்கிற ராஜா எழும்பி வர்றான். எசேக்கியா ராஜா எழும்பி வந்து அவன் ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். ஆலயத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் வெளியே தள்ளுகிறான். வேதம் சொல்லுது, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எசேக்கியா வந்து சொல்றார், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அசுத்தமானதை வெளியே கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஆலயமா இருந்தாலும் சரிதான், சபையா இருந்தாலும் சரிதான், வீடா இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் சரிதான், ஆலயமாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் அசுத்தங்களும் எங்கே இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்க மாட்டார். அது சபையானாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொல்றேன், அது வீடானாலும் சரிதான். தேவ ராஜ்யம் எங்க இருக்குன்னா பரிசுத்தம் இல்லாத எந்த இடத்திலும் இயேசு ஆளுகை செய்ய மாட்டார். பெரிய கோபுரம் கட்டி இருக்கலாம், நம்ம 2 மாடி பால்கனி வச்சு கட்டி இருக்கலாம், சுத்தி நமக்கு பெரிய இன்னும் இடத்தை வாங்கி இன்னும் பெரிய பெரிய இடங்களை கட்டி இருக்கலாம். ஆனா அந்த இடங்களில் எல்லாம் இயேசு இருக்கணும்னா
அந்த இடத்துல தேவ மகிமை இருக்கணும்னா, அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கணும். இந்த சகரியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தா, அசுத்தம் இருந்தா அந்த இடத்துல சாத்தான் வந்து நிற்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெரிய மாளிகை கட்டுறாங்க, பெரிய சபை கட்டுறாங்க, பெரிய கோபுரம் கட்டுறாங்க, ஆனா உள்ள பரிசுத்தம் இல்ல, உள்ள ஆண்டவருக்கு உண்மையா இல்ல, உள்ள தேவனுக்கு பிரியமானவைகள் இல்ல, உள்ள ஆண்டவர் விரும்பாத காரியங்களும் பெருமைகளும் பொறாமைகளும் இச்சைகளும் பாவங்களும் எல்லாம் நிறைந்த பல திருச்சபைகள் காணப்படுகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சபைக்காக பிரயாசப்பட்டோம், இந்த சபைக்காக பணம் பிரிச்சோம், இந்த சபையை கட்டினோம், இந்த சபைக்கு கோபுரத்தை கட்டினோம், எல்லாத்தையும் கட்டினோம். யார் நாமத்தினால கட்டினோம்? யாருக்காக பணம் கொடுக்கப்பட்டது? யாருக்காக இவ்வளவு பெரிய கட்டணம் உண்டானது? யாருக்காக இவ்வளவு பெரிய சபை உண்டானது? இது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சபையும் யாருக்காக கட்டப்பட்டது? யார் நாமத்தினால? இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமம் விளங்க வேண்டிய இடத்துல இயேசு மட்டும்தான் விளங்கணும். இயேசு இல்லாத இடத்துல இயேசு என்ன கோபுரம் கட்டினாலும், என்ன வீடு கட்டினாலும், என்ன சபை கட்டினாலும் கடவுள் அங்க இருப்பதில்லை. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு சபைகளும் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை நம்ம பிரயாசம் இருக்கலாம், நம்ம வாயை திறந்து கேட்டிருக்கலாம், நம்ம கையேந்தி இருக்கலாம். இல்ல, அவங்க கொடுத்தது இயேசு என்கிற பெயருக்காக, இயேசுவின் ரத்தத்துக்காக. இந்த அஸ்திவாரத்தில் இயேசுவின் ரத்தம் உண்டு, இந்த சுவத்தில் இயேசு ரத்தம் உண்டு, இந்த மாளிகையில் இயேசு ரத்தம் உண்டு. இந்த சபை யாருக்கு சொந்த இங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கும், லோக்கல் ஆபீசர்களுக்கும், சபையில் இருக்கிற மெம்பர்களுக்கும், பிள்ளைகளுக்கும், எதிர்கால தலைமுறைகளுக்கும் இந்த சபை சொந்தமல்ல. நம்ம சபை மட்டும் சொல்லல, சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தேகோஸ் எல்லாம் தான். யாரு கட்டினாலும் அது ஒரே ஒரு நாமத்துக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பரிசுத்தம் இல்லை என்றா நாம ஒரு நாள் கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த இடத்துல தேவனுக்கு உண்மை இல்லை என்றா நாம ஒரு நாள் கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இல்லைன்னா நாம ஒரு நாள் கணக்கு கொடுத்துதான் ஆகணும். அதனால எசேக்கியா சொல்லுகிறார், அசுத்தங்களை வெளியே கொண்டு போ. அல்லேலூயா. ஐயா உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபையில உட்கார்ந்து பேசுறது, சபையில உட்கார்ந்து கதை பேசுறது, சபையில உட்கார்ந்து ஊரு கதை உலக கதை பேசுறது, சபையில உட்கார்ந்து தேவையில்லாம செல்லம் தோன்றது, சபையில கூட்டம் நடக்கிறது. சிலருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, பாதி பேருக்கு ஜபத்தில் நடக்கிற வியாதி. மனம் திரும்புக. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். சபைக்குள்ள வந்தீங்கன்னா இயேசுவை பேசுங்க, ஆராதிங்க, வசனத்தை கேளுங்க, சத்தியத்தை பேசுங்க. இங்க சபை என்கிற எதுக்காக நடக்கிறது? ரெண்டே காரியம், தேவனை ஆராதிப்பதற்கும் சத்தியத்தை கேட்பதற்கும். வேற ஒண்ணும் கிடையாது. சபை ரெண்டே காரியம் தான். உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? ஆராதிக்க ஆரம்பிங்க, சத்தியத்தை கேட்க ஆரம்பிங்க. வேற எதுக்காக சொன்னாலும் நாம ஒரு நாள் இயேசுவிடத்துல கணக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்துல கணக்கு கேட்பா. உள்ள வந்து என்ன செய்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்து உங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லது கிண்டிட்டு இருக்கீங்களா? இல்லை எழும்பி போயிட்டு இருக்கீங்களா? நோ. தேவன் உங்களிடத்துல ஒரு நாள் கேட்பா. அன்னைக்கு நீங்க கணக்கு கொடுத்தோன்னு ஆகணும். நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இயேசு உங்களிடத்துல கேட்க தான் போறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயம் என்பது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அசுத்தங்களை ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளுங்க. பெருமைகளும் பொறாமைகளும் வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தை மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்புறவங்க மாட்டோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சபை என்பது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 17 சொல்லுகிறது, ஒருவன் நீங்கள் 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? 17 சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் அதிலே நீங்கள் ஆசித்து பார்க்கும்போது 19 சொல்லுது, உங்கள் சரீரமானது. பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாம் தர எல்லாருக்கும் வசனம் தெரியணும். எல்லாம் தெரியுங்களா? திறந்தீங்களா தம்பிமார்? வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இங்க வந்திருக்கிற அவ்வளவு பேர் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் தெரியுமா? எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, இது என்னுடைய கை, இது என்னுடைய கை, இது என்னுடைய கண்ணு, இது என்னுடைய காது, என்னுடைய நாவு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் கிரயத்திற்கு வாங்கப்பட்டதுனால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. என் சரீரம் யாருடையது? என் கண்ணு யாருடையது? என் கை யாருடையது? என்னுடைய என்னுடைய கால் யாருடையது? எல்லாம் இயேசுடையது.
இதில் யார் சித்தப்படி தான் செய்யணும்? அவர் விரும்புகிறபடி தான் செய்யணும். அவர் விரும்பாத நான் சொன்னேன்னா பைபிள் சொல்லுது தேவன் அவனை கெடுப்பார். அல்லேலூயா. எங்க எப்படிங்க? இது என்னுடைய கை, நான் எப்படி வேணாலும் செய்யலாம். என்னுடைய கண்ணு, நான் எப்படி வேணாலும் பார்க்கலாம். என்னுடைய நாக்கு, நான் எதை வேணாலும் பேசலாம். இது என்னுடைய உரிமை அல்லவா? சுதந்திர இந்தியாவின் உரிமை தானே. ஆனா பைபிள் சொல்லுது இல்ல. பைபிள் சொல்லுது இல்ல. நாம உரிமை கொண்டாடுவதற்கு நாம் கிறிஸ்தவர்களா இல்லாமல் இருந்திருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கணும். அவன் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் இருந்திருக்கணும். அப்ப நம்ம ஆண்டவருடையவர்கள் எல்லாம் சாத்தானுடையவர்கள். அவன் ரெண்டே பேருக்காக தான் நம்ம சொந்தமா இருக்க முடியும். ஒன்னு சாத்தானுக்கா இருக்கணும், இல்லைன்னா இயேசுக்கா இருக்கணும். பிசாசுக்கு அவன் சொந்தமானவர்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கிறவர்கள், அசுத்தம் செஞ்சவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பிசாசுக்கு சொந்தமானவர்கள். ஆனா இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், உங்க சரீரம் தேவனாலே, தேவ ஆவியினால் இருக்கக்கூடிய தேவ ஆவியினுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ஆராதனை என்று வரும்போது கட்டடம் ஆலயம், பரிசுத்தம் என்று வரும்போது கட்டடமும் இருக்கிறது, நம்முடைய சரீரமும் இருக்கிறது. அதனாலதான் பவுல் இதை சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்க தான் ஆலயம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எதுக்கு சொல்றா தெரியுமா? பரிசுத்தம் என்று வந்தால் நீங்க தான் ஆலயம். உங்க ஆலயம் எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும். உங்க ஆலயம் எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும். உங்க கண் கால் எல்லாம் எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும். உங்க ஆவி ஆத்ம சரீரம் எப்பவும் இயேசுக்குரிய இருக்கு அப்படின்னு நாம நினைக்கணும். நீங்க டெய்லி எங்க போனாலும் சரீரம் ஒன்னையும் பார்க்க கூடாது, எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா இதை விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அல்லேலூயா, சோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இந்த பாட்டில் வைங்களேன். இந்த பாட்டில் கடையில் விற்றுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டில் கடையில் விற்றுருக்காங்க. நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரேன். கடையில் இருக்கும்போது இது கடைக்கு சொந்தம், இப்போ இது எனக்கு சொந்தம். அல்லேலூயா. எங்க போனாலும் நான் கொண்டு போகும்போது கடைக்காரன், டேய் நீ என் கடையில் இருந்த பாட்டில்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய பாட்டில்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வாங்கியிருக்கேன். ஆண்டவராகிய இயேசு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க பிசாசின் கையில் இருந்தது உண்மை, பாவத்தின் கையில் இருந்தது உண்மை, அநியாயத்தின் கையில் இருந்தது உண்மை. ஆனா அவைகளை எல்லாம் ரத்தத்தை கொடுத்து நமக்காக அவர் வாங்கி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறார். இங்க யோசுவா என்கிற மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இவன் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் கீழே நீங்க வாசிச்சு பாருங்க. 3வது அதிகாரம் கீழே நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது 7வது வசனம் 6-7 சொல்லுது, கர்த்தருடைய தூதர் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தா, நீ என் ஆலயத்தின் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதுக்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அசுத்தம் நீக்கப்பட்டவர்கள், அநியாயம் நீக்கப்பட்டவர்கள், அக்கிரமம் நீக்கப்பட்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காய் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு வருவார்கள். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். நீங்க தேவனுக்காய் வாழ பரிசுத்தமா இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவரே கொண்டு போவார். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தர்றேன். 8, 9, 10 வசனத்தை நீங்க வாசிச்சா அங்க எழுதப்பட்டிருக்கு, இப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாய் உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய ஒரு தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலைகளை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் உன்னை உலாவ வைப்பேன். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாய் வைத்த இந்த கல் ஒரே நாளிலே தேசத்தின் அக்கிரமத்தை நிறைவேற்றும், அல்லது நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கல் யாருக்குரிய தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறது. இயேசு பிறக்கவே இல்லை. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்லின் மேலே நான் இந்த தேசத்தின் அக்கிரமத்தை நீங்க பண்ணுவேன். எதை சொல்ல வராரு தெரியுமா? நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவன் சொல்றான், யோசுவாவே கேள், இதுவரைக்கும் நீ அக்கிரமத்தில் இருந்தா, இதுவரைக்கும் நீ அநியாயத்தில் இருந்தா, இதுவரைக்கும் நீ பாவத்தில் இருந்தா, இதுவரைக்கும் உன்னுடைய வஸ்திரம் எல்லாம் அழுக்கா இருந்தது. இன்னைக்கு வஸ்திரம் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு நீ இயேசுவை பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீ இயேசுவை பார்த்திருக்கியா? அப்படிங்க, சும்மா அப்படிங்க. இயேசுவை பார்த்திருக்கீங்களா? தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன் கையை பிடிச்சு. இயேசுவை பார்த்திருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா.
ஆமே, உங்க அக்கிரமம் நீங்கும் போது பார்ப்பீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க அக்கிரமம் என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு தான் நீங்க இயேசுவை பார்க்க முடியும். அன்னைக்கு தான் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பாவம் எங்க இருக்கோ அங்க சாத்தான் வருவான். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. பாவத்தை செஞ்சிட்டு இருந்து நான் இயேசு கூட தான் வாழ்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க இயேசு கூட கிடையாது. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரும் கிடையாது. நான் ஒருவேளை இருக்குன்னு சொல்லிட்டு போனாலும் இருக்காது. அல்லேலூயா. ஐயா உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் என்கிறது சாத்தானுடைய வாசனை. பாவம் என்கிறது பிசாசனுடைய வாசனை. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு கதையை நான் கேட்டேன், சம்பவத்தை கேட்டேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு மனிதர் அவன் வாழ்ந்திருந்தார். அந்த மனிதன் அவன் ஒரு ஜெபத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி ஒரு சகோதரனை ஆண்டவர் காண்பித்தாராம். ஒரு சகோதரனை காண்பிக்கும் போது இந்த சகோதரன் பாவம் செய்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறானா, ஒரு இடத்துக்கு ஒரு கட்டடத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கிறானா. போகும்போது இவன் பக்கத்துல 2 தேவதூதர்கள் நின்று சொல்றாங்களா, டே போகாத 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 போகாத. ஆனா இவனுடைய மனசுக்குள்ள இந்த வார்த்தைகள் ஈடுபடவில்லை, உள்ள கேட்கல. ஆனா அங்க நின்று ஒரு சாத்தான் கூப்பிடுறானா, வா 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 அப்படின்னு கூப்பிடுறானா. அந்த அந்த கட்டடத்துக்குள்ள நின்று வா வா கூப்பிடுறானா. இவன் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல 2 தூதர்கள் என்ன சொல்றாங்களா, இல்ல போகாத போகாத போகாதான்னு சொல்லும்போது கேட்கவே இல்லை. ஆனா இவன் போய்கிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது அந்த கட்டடத்துக்குள்ள பாவம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த தேவதூதர்கள் எழும்பி சொல்றாங்களா, இவனோடு போராடுறாங்களா, மறுபடியும் பேசுறாங்களா, வா 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 செய்யாத செய்யாத அப்படின்னு கையெல்லாம் அசைச்சு அசைச்சு சொல்றாங்களா. ஆனா இவனுக்கு தெரியல, இவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் புரியல. ஆனா அந்த பிசாசு அவனை வா வா வான்னு அப்படி இழுக்க ஆரம்பிக்குதான். அந்த கட்டடத்துல இவன் பாவம் செஞ்ச உடனே இவனிடத்திலிருந்து ஒரு அசுத்தமான வாசனை அப்படியே புகை புகை புகையாய் சரீரத்திலிருந்து வெளியே வருதா. இந்த 2 தூதர்களால் அங்க நிக்க முடியலையா. மூக்க பத்திட்டு ஒரே ஓட்ட ஓடினாங்களா. திடீர்னு வேற எங்க இருந்த பல ஆவிகள், அந்த கருப்பு உருவங்கள் வான மண்டலத்தில் இருக்கிற அவ்வளவு இவனை மொத்தமாய் கொண்டு அமுக்கினதா. அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தப்பு செய்யும் போது 2 சம்பவம் நடக்குது. இது நடக்கக்கூடிய சம்பவம். ஏன் தெரியுமா? தப்பு செஞ்சவங்களை வெளியே கொண்டு வர முடியல. ஏன் தெரியுமா? விபச்சாரக்காரங்களையும் குடிகாரங்களையும் பாவத்தில் இருக்கிறவங்களையும் அநியாயத்தில் இருக்கிறவங்க வெளியே வரல தெரியுமா? இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இவைகளை அமுக்கி கொண்டிருக்கிறது. இவன் பாவம் செய்கிற வரைக்கும் தேவ தூதர்கள் போராடினார்கள். வேண்டாம் 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 என்று பல நேரம் இவனை கட்டாயப்படுத்தினார்கள். ஆனா இவன் செய்யல. அதனால இப்ப செஞ்ச உடனே பிசாசனுடைய தூதர்கள் வந்து இவனை அமுக்க பார்க்கிறார்கள். இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. நீங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். உள்ளுக்குள்ள படபட படபடான்னு அடிக்கும். அவன் யாரோ சொன்ன வார்த்தைகள் வரும், வசனங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த வார்த்தைகளை யார் போடுறா தெரியுமா? தேவதூதர்கள் இருந்து போகாதே என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனா நாம மீறி போனதுக்கு அப்புறம் பல பேருக்கு மனசாட்சியே இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன் இல்ல? இதான் காரணம். ஏன் மனசு அடிக்கல? ஏன் தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு தெரியல, தப்புன்னு தெரியல? ஏன் பாவம் செய்கிறது பாவம் உணர்த்திருக்கப்படல? உள்ளுக்குள்ள தப்புன்னே தெரியல. ஏன் தெரியுமா? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் பிசாசுடைய தேவதூதர்கள் இவனை அழுத்துகிறதுனால் இவனுக்கு எத்தனை வசனம் சொன்னாலும் கேட்க மாட்டான். எத்தனை தடவை பைபிள் படித்தாலும் புரியாது. எத்தனை சத்தியத்தை சொன்னாலும் புரியாது. எத்தனை வாக்கு தத்தங்களை சொன்னாலும் புரியாது. வேத வார்த்தைகள் இவர்களுக்கு ஏறவே ஏறாது. எத்தனை வருஷமானாலும் ஏறாது. ஏன்னா உள்ள இருக்கிறவன் வேற. அந்தகாரத்தின் ஆவிகள் இவைகள் சும்மா விடாது. அவனை ரட்சிக்கப்பட விடாது. தேவனிடத்தில் வர விடாது. தேவனுக்காய் வாழ விடாது. தடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் பாவம் செஞ்சவங்களை பிரிக்க முடியல, திருத்த முடியல. அல்லேலூயா. அதனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் அக்கிரமத்தை மாற்றுகிற இயேசு ரத்தம் உங்களுக்காக வந்திருக்கிறது. இயேசு உங்களை விடுவிச்சா நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து வந்திருக்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து வந்திருக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் அப்படி எழுந்து வந்திருக்கலாம். தேங்க்யூ சீஸ். எல்லாரும் அப்படி எழுந்து வந்திருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் உங்களோடு இடைப்படுகிற சபையை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பேசுறதை பார்க்கிறேன். ஆவியானவர் இடைப்படுகிறதை பார்க்கிறேன். தேவ ஆவியானவர் சிலரோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆமென். அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவான் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு வலது பக்கத்தில் சாத்தான் நின்று கொண்டிருந்தான். நம்ம வலது பக்கத்தில் யார் நிற்கிறான்னு கொஞ்சம் பாருங்களேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, ஏன் எனக்கு வருமானத்தில் இவ்வளவு பிரச்சனை, என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, முன்னேறவே முடியல, எத்தனையோ சம்பாதிக்கிறேனா, என்னால் முன்னேறவே முடியல, வாழ்க்கையில் முன்பகுதிக்கு என்னால் வர முடியல, வாழ்க்கையின் மேன்மைக்கு எனக்கு வர முடியல. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க யாரும் வெளியே போகக்கூடாது. எல்லாம் கண்ண மூடு. யாரும் வெளியே போகக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
ஆவியானவர் இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் ஆமென் அப்படியே நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறது. ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அழுக்கு வஸ்திரம் என்பது நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சாத்தானை வரவழைக்கிறதா இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், நான் என்னுடைய கை, என்னுடைய கண்ணு, என்னுடைய வாய், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க சொல்ல சொல்ல செய்ய செய்ய சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்துடுறான். வலது பக்கத்தை வந்து நிற்கிறான். ஏன் தெரியுமா? வலது பக்கம் என்கிறது பலனை குறிக்கிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய பலன் என்று நினைக்கிற அநேக காரியங்கள், அது பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சொத்துக்களா இருக்கலாம், அது பலவீனம் அடைஞ்சு போகுது. அநேக நேரங்களில் நமக்கு அது உதவி செய்ய முடியல, நம்மால அதை வச்சு வாழ முடியல. காரணம் அது பலவீனம் அடைகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, சாத்தான் அங்க வந்து நிற்கிறான், சாத்தான் அங்க வந்து நிற்கிறான், சாத்தான் அங்க வந்து நின்றுட்டு அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற ஒரு காரியம், இப்போதும் சாத்தான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஆமே, அழுக்கு வஸ்திரம் உங்களுக்குள்ள இருக்கா? பாவத்தின் வல்லமைகள் உங்களுக்குள்ள இருக்கா? ஆமே, அப்படி இருக்குன்னா இயேசு உங்க பக்கத்துல வர முடியாது. அம்மா, சகோதரா, சகோதரி, ஐயா, அம்மா, ஒரு சாட்சியை சொன்னேன். ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிச்சா அவனுக்குள்ள இருந்து அசுத்தமான வாசனைகள் புறப்படும். அசுத்தமான வாசனைகள் புறப்படும் போது அந்த அசுத்தத்தை தேடி சாத்தான் வருவான். அந்த அசுத்தத்துக்கு உள்ளாடி தேவதூதன் நிற்க முடியாது. ஏனென்றால் அந்த வாசனை அவர்களுக்கு பிடிக்காது, அந்த வாசனை அவர்கள் முகர்ந்ததில்லை. அவர்கள் தேவனுடைய வாசனையை முகர்ந்ததுனால இந்த அநியாயத்தின் அக்கிரமத்தின் வாசனைகள் அவர்களுக்கு அருவருப்பா இருக்கிறதுனா அவர்கள் விலகி போகிறார்கள். அப்பொழுது சாத்தான் வானமண்டலத்தின் ஆவிகளை கொண்டு வந்து சேர்த்து பல கோடி பிசாசுகளை உள்ள கொண்டு வந்து அந்த மனிதன் மறுபடியும் மனம் திரும்பாத அளவிற்கு, அந்த மனிதன் மறுபடியும் மீட்கப்படாத அளவிற்கு, அந்த மனிதன் மறுபடியும் அதே பாவத்திலே விழுந்து கிடக்கும்படியா, அதே பாவத்தில் அவனுடைய மரணமும் அதிலே குறிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அநேக ஆவிகள் அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. அவனை விட்டு விலகி போவதில்லை, அவனுக்குள்ளேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அநேகரான சொல்றாங்க, ஐயோ ஜெபம் நினைக்கிறேனே முடியலையே, ரட்சிக்கப்பட நினைக்கிறேனே முடியலையே, ஐயோ தேவனுக்காய் வாழ நினைக்கிறேனே முடியலையே. அம்மா, சகோதரா, சகோதரி, ஐயா, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை அக்கிரமத்தை மீட்கிறதுக்கு இயேசு மட்டும் தான் இருக்கிறான். இயேசு மட்டும்தான் முடியும். நீங்க எத்தனை எத்தனை இடத்துக்கு கொண்டு போனாலும் பாவத்துக்கு நீங்க மருந்து பார்த்தாலும் தீராது. ஹல்லேலூயா. பாவத்தின் விதை உள்ள கிடக்கிறதுனா, பாவத்தை சுத்தி சாத்தான் இருக்கிறதுனா அந்த மனிதனை மீட்க முடியாதுமா, மீட்க முடியாத ஐயா. அவன் நரகத்துக்கு எழுதப்பட்டு விட்டான். அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு குறிக்கப்பட்டு விட்டது. அவனுடைய ஆத்மா நரகத்தின் பிள்ளையாய் மாறிவிட்டது. அவளை மீட்கிறதுக்கு இயேசு ரத்தத்தை தவிர வேறு வழி இல்லை. இயேசு ரத்தம் அவங்க மேல தெளிக்கப்படும் போதுதான் இந்த பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும். இயேசு ரத்தத்துக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கிறது. நம்மை சுத்தி இருக்கிற தேவதூதர்கள் நம்மை காப்பாற்ற முடியாது. சில நேரங்கள்ல தேவதூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் அழுக்கு வஸ்திரதிக்கிறோம். ஹல்லேலூயா. வலது பக்கத்துல சாத்தான் நின்றான், தேவதூதன் இட பக்கத்துல நின்று அவனை துரைச்சி இருக்கலாம். ஆனா கர்த்தரை சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராங்க அப்படின்னு சொல்றாரு, போன்னு சொல்லல. ஏன்னா இவன் ஆல்ரெடி பாவத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. ஐயா, அம்மா, நீங்க பாவத்துல இருந்தா கடவுள் கூட உங்களை விடுவிக்க முடியாது, கடவுள் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுவித்தால் ஒழிய நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மைகள் வந்து சேராது, உங்களுக்கு கிருபைகள் வந்து சேராது. இயேசுவினுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்கள் வர முடியாது. எனக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் வர்றேன் ஆண்டவரே, உமக்காய் வாழ விரும்புகிறேன், நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே இயேசுவே, நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். என் தேவன் எனக்குள் உம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவீராக. தேவன் எனக்குள் உம்முடைய மகிமையை அனுப்புவீராக. தேவன் எனக்குள் உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. உம்முடைய ரத்தம் என் மேலே இறங்குவதாக. உம்முடைய ரத்தம் என் மேலே இறங்கட்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவே, உம்முடைய ரத்தம் எங்க மேலே இறங்கட்டும். ஆண்டவரே கூப்பிடுங்க, ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. உங்க வாய்தாம்மா, உங்க கைதாம்மா, உங்க கண்ணுதாம்மா, உங்க காதுதாம்மா, உங்க இருதயம் தான். ஆனா நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறதுனா, ஆண்டவர் உங்களை தண்டிக்காததுனா, ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்காததுனா, உங்ககிட்ட வந்து ஆண்டவர் செய்யாத என்று சொல்லாததுனா, தேவன் உங்களை ஒன்றுமே செய்ய போறதில்லை என்று அர்த்தம் அல்ல. நீங்க தேவனுக்காக வாங்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். உங்க சரீரத்துக்காக இயேசு விலை கொடுத்தாரையா, உங்க சரீரத்துக்காக இயேசு விலை கொடுத்தாரம்மா. தம்பி, தங்கச்சி, உன் வாலிப நாட்களிலே நீ எப்படி வாழலாம், எதுவும் செய்யலாம் என்று நினைக்காத. ஆனா ஏன் ஆண்டவர் ஒரு நாள் கேட்க போறார் தெரியுமா? நாம நம்முடையவர்கள் அல்ல, பார்க்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. பாவத்தை செய்கிறது நமக்கு உரிமை இல்லை. ஆனா சுதந்திரம் இருக்கிறதுனால நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். கடவுள் அநேக நேரங்கள்ல மௌனமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வரும் என்று ஆண்டவர் சொன்னார்.
அவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்க பலன் இதோ என்னோடு வருகிறது. அந்த கிரியைகள் வரும்போது நன்மையான கிரியைகள் உங்களுக்கு வரப்போகிறதா? அல்லது பாவத்தின் தண்டனையை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்க பாதையின் முடிவு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சகோதரி? ஹல்லேலூயா. பாதையின் முடிவு எதை நோக்கி கொண்டு போயிருக்கிறது? இன்னைக்கு உணர்வடையும்படியாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இருக்கிற சிலரோடு ஆண்டவர் இன்றைக்கு இடைபடுகிறதை பார்க்கிறேன். நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பாவத்துல ஆண்டவராகிய தேவன் எதுவுமே இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசினதில்லை. எதுவரைக்கும் எந்த தண்டனையும் உங்களுக்கு தந்ததில்லை. எதுவுமே உங்க கூட ஆண்டவர் இடைப்பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு பேசுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசுறார். ஆண்டவராகிய தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? வாரம் பிரசங்கம் பண்ண கேட்கிறோம், வாரம் சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா ஏன் நம்மால மனம் திரும்ப முடியலவென்று ஒரு நாளை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி நல்ல பிள்ளையாகணும், என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோர்களுக்கு, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு நான் நல்ல ஆண்டவரே உண்மையுள்ள ஒரு புருஷனாய், ஸ்திரீயாய், பிள்ளையாய், பெற்றோனாய் இருக்கணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் போயிருமா? எல்லாம் போயிடும். நீங்க சம்பாதிச்சவைகள் எல்லாம் போயிடும். நீங்க வச்சிருக்கிற எல்லா அனுபவங்களும் போயிடும். எல்லாம் ஒரு நாள் போகும். அன்றைக்கு ஒரு நாள் மரணம் உங்களை சந்திக்கும். அன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்ல போறீங்களா? இல்லைன்னா எப்படியும் அந்த நரகத்துக்கு போறேன்னு சொல்ல போறீங்களா? ஆமென். ஆண்டவராகிய தேவன் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருடைய சமூகத்துல?